மார்க்கெட்ல இன்னைக்கு நீங்க இன்ஸ்டாகிராமோ ஆன்லைன்லயோ சில விஷயங்கள் இதுதான் தொழில் வாய்ப்புகள்னு பார்ப்பீங்க. பட் நம்ம எக்ஸ்போவை பொறுத்த வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட தொழில் வாய்ப்புகள் பலதரப்பட்ட செக்மெண்ட்ல இருந்து டைரக்ட் பிராண்ட் ஓனர்ஸை மக்களோட கனெக்ட் பண்றதா நம்ம எக்ஸ்போவோட மோட்டோவே. 100க்கும் மேற்பட்ட பிரான்ச்சைசி பிராண்ட் ஓனர்ஸை நீங்க ஒரே இடத்துல சந்திக்கலாம். இப்போ இந்த 2026ல என்ன மாதிரி தொழில் வாய்ப்புகள்லாம் அப்டேட்டடா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்களும் உண்மையாலும் அதுல இருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த ஈவெண்ட் வந்து அட்டெண்ட் பண்ணலாம். ஃபுட் அண்ட் பெவரேஜ், ஹெல்த், எஜுகேஷன், ரீட்டைல், சலூன் பலதரப்பட்ட செக்மெண்ட் பிராண்ட் ஓனர்ஸை ஒரே இடத்துல நம்ம இந்த எக்ஸ்போல மீட் பண்ணலாம். யாருக்கான ஈவெண்ட்டா இருக்கும், யார் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், வந்தா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். புதுசா ஒரு தொழில் தொடங்கணும், ஆனா எனக்கு ஒரு நல்ல ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா கண்டிப்பா அதுல நான் வெற்றி அடைவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான தான் இந்த எக்ஸ்போ. இன்னைக்கு ஒரு தொழில் வாய்ப்பை தேடிட்டு இருக்க உங்களுக்கு அந்த தேடலை நோக்கி பயணிக்கக்கூடிய ஜேர்னில நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. ஏன்னா இன்னைக்கு ஒரு போனை திறந்தீங்க அப்படின்னா அதுல நிறைய விஷயங்களை நீங்க வந்து சர்ச் பண்ணலாம். கூகுளில் இருந்து இன்னைக்கு ஏஐ வரைக்கும் ஆகட்டும், நிறைய பிஸ்னஸ் இதை பற்றி உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஆனால் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த பிஸ்னஸை, அந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் நேரடியாக வந்து பார்க்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய அந்த தொழிலை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் ஒரு ஈவெண்ட்டை, ஒரு எக்ஸ்போவை தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கான தான். ஸோ தொழில் முனைவோர் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பிசினஸ் தமிழா. நான் உங்க விக்னேஷ். ஸோ இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சென்னை ட்ரேட் சென்டர்ல இருக்கேன். நம்ம ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட் பத்தி, பிசினஸ் எக்ஸ்போஸ் பத்தி வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க ஒரு 100க்கும் மேற்பட்ட தொழில் வாய்ப்புகளை ஒரே இடத்துல பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிசினஸ் அண்ட் பிரான்ச்சைஸ் எக்ஸ்போ பத்தி தான் அப்டேட்டோட வந்திருக்கேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த எக்ஸ்போ யார் ஆர்கனைஸ் பண்றா அண்ட் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்க போகுது அண்ட் ஏன் நீங்க இந்த எக்ஸ்போ அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம பேச போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ட்ரேட் சென்டர்ல இருக்கோம். ஸோ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல ரெகுலரா அப்டேட் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஃபார்ச்சூன் ட்ரேட் பேஸ்ல இருந்து விவேக் சார் நம்ம கூட இருக்காங்க. ஸோ பொதுவாகவே இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து மக்கள் வந்து நேரில் போய் தெரிஞ்சுக்கணும். ஸோ நேரில் வந்து ஒன் கான்வர்சேஷன் நடக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸை வந்து லாங் டேர்முக்கு ஏற்ற பிஸ்னஸா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறது வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம். அப்படி நீங்க ஒரு 100க்கும் மேற்பட்ட தொழில் வாய்ப்புகளை ஒரே இடத்துல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்போஸ் வந்து லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஃபார்ச்சூன் ட்ரேட் ஃபேர்ஸ்ல இருந்து இந்த எக்ஸ்போ என்ன பண்றாங்க, எங்க ஆர்கனைஸ் பண்றாங்க, எப்போ ஆர்கனைஸ் பண்றாங்க, யாருக்கானதா இருக்கும் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா உங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள். ஸோ பேசிக்கலாக ஃபார்ச்சூன் ட்ரேட் ஃபேர்ஸ் என்ன பண்ணுறீங்க அண்ட் நீங்கள் எதில் ஸ்பெஷலைஸ்ட் அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னு ஒரு புதுசாக பார்க்கக்கூடிய உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஃபார்ச்சூன் ட்ரேட் ஃபேர்ஸ் மக்களுக்கு ஆல்ரெடி நம்ம ஃப்ரான்ச்சைஸ் எக்ஸ்போ பற்றி நல்லாவே கேள்விப்பட்டிருப்பாங்க, நம்ம பிஸ்னஸ் எக்ஸ்போ பற்றி நல்லாவே கேள்விப்பட்டிருப்பாங்க. நம்மளோட கம்பெனியோட மெயின் மோட்டோவே பார்த்தீங்கன்னா புதுசான தொழில் வாய்ப்புகளை வச்சு ஈவெண்ட்ஸ் பண்ணுறது. அதாவது மார்க்கெட்டில் இன்னைக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராமோ ஆன்லைன்லயோ சில விஷயங்கள் இதுதான் தொழில் வாய்ப்புகள்னு பார்ப்பீங்க. பட் நம்ம எக்ஸ்போவை பொறுத்த வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட தொழில் வாய்ப்புகள் பலதரப்பட்ட செக்மெண்ட்ல இருந்து டைரக்ட் பிராண்ட் ஓனர்ஸை மக்களோட கனெக்ட் பண்ணுறது தான் நம்ம எக்ஸ்போவோட மோட்டோவே. ஸோ ஃபார்ச்சூன் ட்ரேட் ஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா கடந்த 9 வருஷமா சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர்னு பல ஏரியாக்களில் நம்ம எக்ஸ்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் முழுக்க ஃப்ரான்ச்சைஸ் எக்ஸ்போ தான் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இதற்கு முன்னாடி நாங்கள் 23 பிஸ்னஸ் எக்ஸ்போ பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த வீடியோவில் நம்மளோட அடுத்த 24வது ஃப்ரான்ச்சைசி, அதாவது பிரம்மாண்டமான பிஸ்னஸ் அண்ட் ஃப்ரான்ச்சைஸ் எக்ஸ்போ பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த ஈவெண்ட் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு மக்கள் எப்படி எவால்வ் ஆகிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் எடுக்கணும் அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு நாலேஜுக்கான சோர்ஸ் ஆகட்டும், இன்ஃபர்மேஷனுக்கான சோர்ஸ் வந்து வைடராக வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இன்னைக்கு ஒரு கூகுளில் சர்ச் பண்ணுறதுலேருந்து, சோஷியல் மீடியாவில் பார்க்குறது, இன்னைக்கு ஏஐ இருந்து நிறைய எவால்வ் ஆயிருக்கு. ஸோ இந்த மார்க்கெட் ஆகட்டும், இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி வந்து மாறி இருக்குன்னு பாக்குறீங்க, மக்கள் எப்படி எவால்வ் ஆயிருக்காங்கன்னு பாக்குறீங்க சார்? இந்த ஒரு பக்கம் இந்த லே ஆஃப் பிரச்சனை நடக்குது, ஒரு பக்கம் இந்த வார் பிரச்சனைகள் நடக்குது. இந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி சரி மக்கள் எல்லாருமே வந்து எத்தனை நாள் தான் நம்மளும் ஒரு கார்பரேட் வாழ்க்கையில் சிக்கிட்டு இருக்குது, நம்மளும் ஒரு சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கலாம், இல்லை அவங்க ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, சரி இன்னும் ஒரு லாபகரமான பிஸ்னஸை பண்ணலாம் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட வரவேற்பு இன்னைக்கு சொந்த தொழில் தொடங்கணுங்கிறதுக்கு நல்ல ஒரு ஆதரவு இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட மக்கள் இன்னைக்கு நல்ல பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை எங்க தேடுறது, எப்படி எடுக்கிறதுன்ற விஷயங்கள்ல தெரியாம இருக்காங்க. அப்படிப்பட்ட மக்கள் இன்னைக்கு நல்ல ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை எங்க எடுக்கிறதுன்னு தெரியாம ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. அப்ப நம்ம எக்ஸ்போவோட பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட ஃப்ரான்ச்சைசி பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை ஒரே இடத்துல எடுத்து வரோம். ஸோ பொதுவாக இன்னைக்கு கரண்ட் ட்ரெண்ட்ல பார்க்கும் பொழுது இந்த ஃப்ரான்ச்சைசினாலே வந்து பார்த்தீங்கன்னா
பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இருக்குது, வெவ்வேறு மக்களுக்கு வெவ்வேறு பார்வை இருக்குது. ஸோ நல்லா பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு பக்கம் பண்ணிட்டு இருந்தாலுமே இன்னும் ஒரு சிலர் வந்து அதை வந்து வேறு மாதிரி பார்க்கக்கூடிய இன்றைக்கி சூழ்நிலை வந்து மாறி இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த ஃப்ரான்ச்சைசி மார்க்கெட் எப்படி இருக்குது, ஸோ ஒரு பிராண்டை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும், அந்த மாதிரி கவனித்து ஒரு சேஃபர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஈவெண்ட்டில் எப்படி நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து உங்களுடைய பிராண்ட்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்கீங்க? சார், மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், ஃப்ரான்ச்சைசினா ஏதோ ஒரு பணத்தை போட்டுட்டு அப்படியே நம்ம வெளியே போயிடலாங்கிறது கதை கிடையாது. பணத்தை போட்டால் பிராண்ட் ஓனர் எல்லாத்தையும் நமக்கு பிஸ்னஸ் பண்ணி பணம் பண்ணி கொடுத்துருவாங்கன்றது கிடையாது. பிராண்ட் ஓனரோட நீங்க பார்ட்னர் தான் ஆக போறீங்கிற விஷயத்த மக்கள் புரிஞ்சுக்கணும். ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது வெறும் ஃப்ரான்ச்சைசி, அது ஏதோ ஒரு பணம் முதலீடு பண்ற ஒரு விஷயம் கிடையாது, ஒரு லேண்ட்ல பணம் போடுற மாதிரியான விஷயம் கிடையாது. ஒரு தொழில் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளும் அதில் இறங்கி வேலை பார்க்கணும். வேலை பார்த்தோம்னா எந்த தொழிலாக இருந்தாலும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால எடுத்து வர முடியும். ஸோ உங்களுடைய இந்த 24வது பிஸ்னஸ் அண்ட் ஃப்ரான்ச்சைசி எக்ஸ்போ எங்கே நடக்குது, எப்போ நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? சார், நம்ம அடுத்த எக்ஸ்போ பிரம்மாண்டமாக சென்னை ட்ரேட் சென்டரில் ஹால் பியில் ஜூன் 13 மற்றும் 14, அதாவது சனி ஞாயிறு காலையில் 10 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் பிளான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸ்போவில் பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட ஃப்ரான்ச்சைசி பிராண்ட் ஓனர்ஸை நீங்கள் ஒரே இடத்துல சந்திக்கலாம். அதாவது எல்லா செக்மெண்ட்லேயும் வந்தும் ஸ்டால்ஸ் வருவாங்க. ஃபுட் அண்ட் பெவரேஜ், ஹெல்த்து, எஜுகேஷன், ரீட்டைல், சலூன்னு பலதரப்பட்ட செக்மெண்ட் பிராண்ட் ஓனர்ஸை ஒரே இடத்துல நம்ம இந்த எக்ஸ்போவில் மீட் பண்ணலாம். அப்போ நான் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், எனக்கு என்ன ஒரு ஐடியான்னு தெரியல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த எக்ஸ்போ வரும்போது அவங்க தொழில் எடுக்கிறாங்க எடுக்கலைங்கிறத தாண்டி உள்ள அவங்க என்டர் ஆகிற சீனுக்கும் அவங்க வெளியே எக்ஸிட் ஆகிற சீனுக்கும் அவங்களோட ஐடியாலஜியே நிறைய மாறும். வெளியே கிடைக்கும். கண்டிப்பா அவங்க வெளியே இன்டர்நெட்ல இன்னைக்கு பார்த்துட்டு ஓ இதுதான் பிஸ்னஸா, இதுதான் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காங்கிறத ஆச்சரியத்தோடையும் ஒரு ஆசையாகவும் இந்த எக்ஸ்போல மக்கள் தேடி எங்களை அதுக்காக அந்த சப்போர்ட்ல தான் இத்தனை எக்ஸ்போ எங்களால் பண்ண முடியுது இன்னைக்கு மார்க்கெட்ல. ஸோ அடுத்து நான் ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்ச விஷயம் என்னன்னா, ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி எக்ஸ்போஸ் பண்ணக்கூடியவங்க இருந்தாங்க, நிறைய இந்த மாதிரி எக்ஸிபிஷன் இருந்தது. பட் ஆனால் அங்கே உள்ளே போயிட்டு மிக்சடான ரிவ்யூஸ் இருந்தது. பட் ஆனால் உங்களால் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லான ஈவெண்ட் இருந்தது? 24வது ஈவெண்ட் நான் ரெகுலராக உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், உங்களோட ஈவெண்ட்லாம் நானுமே பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ எப்படி உங்களால் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் பண்ண முடிஞ்சது? எஸ்பெஷலி இதே கேட்டகரியில் லாங் டேர்மாக பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஏதோ ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட் இருக்குல்ல, ஏதோ ஒரு யூனிக்னஸ் இருக்குல்ல, அது என்னன்னு நீங்கள் பார்க்குறீங்க? சார், இன்னைக்கு எக்ஸ்போ பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போ ஆர்கனைசர் பண்ணுற பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க பண்ணுற பெரிய தப்பே காசு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு யார்கிட்டனாலும் ஸ்டால் விற்கிறது. பட் நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் ஒரு ஸ்டால் கொடுக்க மாட்டோம். அவங்க ஆல்ரெடி ஃப்ரான்ச்சைசி கொடுத்துருக்காங்களா, புது பிராண்டாக இருக்கலாம், ஆனால் அவங்க வேற ஒரு பிராண்டில் ஆல்ரெடி ஃப்ரான்ச்சைசி கொடுத்துருக்காங்களா, அந்த தொழிலில் அவங்களுக்கு ஒரு முன் அனுபவம் இருக்கா, அப்போ ஒரு நல்ல பிராண்டில் மக்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அதில் நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும்போது என்ன பண்ணுறாங்க, ஆப்வியஸ் நம்ம அடுத்த எக்ஸ்போ போடும்போது மக்கள் தேடி வராங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வராங்க. நான் இந்த எக்ஸ்போ பார்த்து தான் நான் பிஸ்னஸ் எடுத்தேன், இன்னைக்கு பிஸ்னஸ் நல்லா போகுது, வா நம்ம அடுத்த எக்ஸ்போ வருது போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து எப்படி இந்த துணி வியாபாரம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு ஆடி திருவிழா அந்த மாதிரி நடக்கிற மாதிரி இது ஒரு திருவிழா மாதிரி ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறவங்க ரெகுலராகவே வந்துடுறாங்க. நமக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அப்போ இன்னைக்கு ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸில் இவ்வளோ ஒரு நெகட்டிவ் விஷயங்கள் மக்கள் பேசினாலும் ஒரு பக்கம், எக்ஸ்போவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நல்ல பிராண்டை நேரில் வாங்க, உங்களுக்கு எந்த பிராண்டு பிடிச்சிருக்கோ அந்த பிராண்டை டைரெக்டாக பேசுங்க. பிடிச்சிட்டு உண்மையை சொல்ல போனால் எக்ஸ்போவில் ஒரு டிஸ்கவுண்ட் கேட்டால் பிராண்ட் ஓனர் ஸ்பாட் பேமெண்ட்டுக்கு டிஸ்கவுண்ட் கூட கொடுப்பாங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நேரில் வராங்களா, அனுபவிச்சுட்டு அவங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிச்சிருக்கோ ஐடியாஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணட்டும் மக்கள் ஃபர்ஸ்ட்டு. இன்னைக்கு ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் அப்படின்னா ஏதோ ஒரு 3-4 கான்செப்டை மட்டும் பார்த்துட்டு ஃபுட் அண்ட் பெவரேஜோ ஒரு 2-3 ஐட்டத்தை பார்த்துட்டு இதுதான் ஃப்ரான்ச்சைசி நினைச்சேன், அதெல்லாம் கிடையாது. எவ்வளோ விஷயங்கள் இருக்கு, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்காங்கிறது எக்ஸ்போக்கு வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணட்டும். அவங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிச்சிருக்கோ தாராளமாக அவங்க சூஸ் பண்ணட்டும். அதுக்கான பர்ஃபெக்ட் பிளாட்ஃபார்ம் தான் நம்ம எக்ஸ்போ. ஸோ பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிறைய எக்ஸ்போ பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வரவங்க வந்து இருக்காங்க, புதுசாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க வராங்க, இல்லை ஆல்ரெடி ஃப்ரான்ச்சைசி ஓன் பண்ணிட்டு இருக்கவங்களும் வந்து வரதை வந்து பார்க்க முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஈவெண்ட்டை, உங்களோட ஈவெண்ட்டை இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க, அல்லது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இது யாருக்கான ஈவெண்ட்டாக இருக்கும், யார் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், வந்தால் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? தொழில் தொடங்கணும், நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், உழைப்பை போட தயாராக இருக்கேன் அப்படிங்கிறவங்க ஒரு கேட்டகரி. என்கிட்ட பணம் இருக்குது ஆனால் நான் பெருசாக உழைப்பை போட மாட்டேன், ஆனால் என் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அதை நான் வேலை பார்க்க வைப்பேன் அப்படிங்கிறவங்க ஒரு கேட்டகரி அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் கார்பரேட்டில் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன், இப்போ எனக்கு ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருக்குது, அதெல்லாம் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் பத்த மாட்டேங்குது, இப்போ நான் வேற ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில், அப்போ அவங்களுக்கான ஒரு செட் ஆஃப் பிராண்ட்ஸ் இருப்பாங்க. இல்லை சார், நான் வந்து என் வேலையை விட்டுட்டு முழு நேரமாக நான் தொழில் தான் தொடங்க போகிறேன், முழு நேரமாக நான் இந்த தொழிலில் தான் ஈடுபட போகிறேன்னா அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் பிராண்ட்ஸ் இருப்பாங்க. நான் ஆல்ரெடி ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்போ இன்னொரு தொழில் பண்ணணும், என்னால் என் முழு நேரத்தை செலவிட முடியாது, ஆனால் என்னால் பணம் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கேட்டகரி இருப்பாங்க. ஸோ மொத்தத்தில் புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும்,
ஆனால் எனக்கு ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் கண்டிப்பாக அதில் நான் வெற்றி அடைவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான தான் இந்த எக்ஸ்போ. ஸோ அப்போ இந்த 2026 என்ன மாதிரி தொழில் வாய்ப்புகள்லாம் அப்டேட்டடாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்களும் உண்மையாலும் அதிலிருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஈவெண்ட் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ வழக்கமாக நானும் உங்கள்கிட்ட கேட்டு பழகிட்டேன், நீங்களும் சொல்லி பழகிட்டீங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கான என்ட்ரி எவ்வளோ அண்ட் அதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள், நம்ம பேசுவோம். ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கான டிக்கெட் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி பர் ஹெட். ஸோ இதுக்கான டிக்கெட்ஸ் www.fortunetradefest.comனு நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டில் கிடைக்கும். சைட் வேணால் நீங்கள் மக்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தா ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ ஒரு ஈவெண்ட்டுக்கு 1000 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி நான் டிக்கெட் கொடுக்குறேன். அப்போனா 1150 ரூபா ஒரு ஆளுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா 1000 ரூபா கொடுத்து நான் ஏன் அந்த எக்ஸ்போக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட இத்தனை வருஷம் சம்பாத்தியமோ இத்தனை வருஷம் உழைப்பையோ ஒரு புதுசாக ஒரு தொழிலில் போட போகிறீங்க. கரெக்டாக புதுசாக ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க. இத்தனை வருஷம் உழைப்பை தூக்கி ஒரு தொழிலில் போடும்போது அப்போது ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது மார்க்கெட்டில் ஏதோ ஒரு 3-4 ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்தா இதுதான் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நினச்சிட்டு மக்கள் இன்வெஸ்ட் பண்ண போவாங்க. அந்த மாதிரி ஆளுங்க ஒரு 10 நாள் வெயிட் பண்ணிவிட்டு எப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஒரு 1000 ரூபா அந்த இடத்துல செலவு பண்ண மாட்டோமா, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். எக்ஸ்போக்கு வாங்க, நல்ல குவாலிட்டியான பிராண்ட்ஸ் நிறைய வராங்க, நல்ல பிராண்ட் ஓனர்ஸ் வராங்க. ஸ்ட்ரெயிட்டாக அவங்ககிட்ட பேசுங்க. உங்களுக்கு எந்த பிஸ்னஸ் பிடிச்சிருக்கோ சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அன்னைக்கே அவங்களோட கடை பக்கத்தில் எங்கேயாவது இருக்கா, ரீட்டைல் பிராண்ட் பார்க்குறீங்கன்னா ரீட்டைல் ஷோரூம் இருக்கா, அந்த அவுட்லெட்டை போய் விசிட் பண்ணுங்கள். க்ரௌடை பாருங்கள். அங்கே எக்ஸிஸ்டிங்காக ஃப்ரான்ச்சைஸி எடுத்து அவங்ககிட்ட பேசுங்க. பேசிட்டு எஸ் இந்த பிராண்டு பிடிச்சிருக்குன்னா கன்ஃபார்ம் பண்ணி அந்த பிராண்டில் பணத்தை மட்டும் போடுறது இல்லாமல் உங்கள் உழைப்பையும் போட்டு 100% நீங்களும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் ஆகிறதுக்கான பர்ஃபெக்டான பிளாட்ஃபார்மாக நம்ம எக்ஸ்போ அமையும். ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. உங்களோட எக்ஸ்போ பற்றி தொடர்ந்து வந்து ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கோம், ரொம்ப வருஷங்களாக பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஈவெண்ட் எங்கே நடக்குது, எப்போ நடக்குது அண்ட் எப்படி டிக்கெட்ஸ் புக் பண்ணுறது, ஃபைனலாக ஒரு நோட்டோட இந்த வீடியோ முடிச்சலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எக்ஸ்போ ஜூன் 13 மற்றும் 14 நம்ம சென்னை ட்ரேட் சென்டர் ஹால் பியில் நடக்குது. காலைல 10 மணிலேருந்து 6 மணி வரைக்குங்க. சாட்டர்டே சண்டே தான் வச்சிருக்கோம். ஸோ மக்கள் வந்து போகிறதுக்கு வசதியாக இருக்கும்னு. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஃப்ரான்ச்சைசி பிராண்ட்ஸ் வராங்க எல்லா செக்மெண்ட்ஸ்லேயும் வந்து. ஸோ புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸ்போக்கு வாங்க. இதுக்கான என்ட்ரி டிக்கெட் 1000 + GST பர் ஹெட். அண்ட் டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா www.fortunetradefest.comங்கிற நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒன்ஸ் இந்த எக்ஸ்போவை விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா ரூபத்திலையும் எங்களால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதுக்கான விஷயத்தை நாங்கள் கிரவுண்ட் ஒர்க் பண்ணி இந்த எக்ஸ்போவில் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ புதுசாக தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த ஈவெண்ட் ஒரு எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக அமையுங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க, ஒரு தொழில் வாய்ப்பை தேடி இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த ஈவெண்ட் வந்து அட்டன் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சார் வழக்கம் போல் நம்ம உங்களுடைய ஈவெண்ட் பற்றின நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து கொடுத்துட்ருக்கோம். எப்பயும் போல் இந்த தடவையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வந்து வருவாங்க. நல்லா சூப்பராக பண்ணுங்கள், நல்ல இன்ஃபர்மேஷன்ஸை வந்து மக்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். கண்டிப்பாக சார், நல்லது. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ட்ரேட் சென்டர் இருக்கக்கூடிய ஃபார்ச்சூன் ட்ரேட் ஃபெஸ்டோட பிஸ்னஸ் அண்ட் ஃப்ரான்ச்சைஸ் எக்ஸ்போ 24வது எடிஷன் ஜூன் 13-14 நடக்க இருக்கு. ஸோ இதுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு தொழில் வாய்ப்பை தேடிட்டு இருக்கீங்க, ஒரு பிஸ்னஸாக பார்க்கணும், நான் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் நான் உழைப்பையும் போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிறவங்க நீங்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஈவெண்ட் வரும்போது நிறைய பிராண்ட் ஓனர்ஸை நீங்கள் மீட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன மாதிரி விஷயங்களாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிற நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு ஏற்ற பிஸ்னஸ் எது அப்படின்னு நீங்கள் ரொம்ப டீட்டெயில்டாக ஆராய்ஞ்சு எடுக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ மீண்டும் அடுத்த உடனே சந்திக்கும் வரை உங்களது உங்கள் பிஸ்னஸ் மார்க்கெட். நன்றி, வணக்கம்.